வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா மே 23, 2018 அமெரிக்காவுடைய புளோரிடா அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருக்கிற டம்பா அப்படிங்கிற சிட்டியில நேரம் காலையில 11:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த சிட்டியுடைய பேஷோர் அப்படிங்கிற ஏரியால குடியிருக்கிற 29 வயதான டேவிட் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு கார்ல அவருடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ரோட்ல மக்கள் கூட்டமா நின்னுட்டு எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. ஆனா அங்க மக்கள் கூட்டமா நின்னு அது மறைஞ்சிருந்ததால அவங்க எதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது டேவிட்டுக்கு தெரியாம போயிருக்கு. ஆனாலுமே கூட அங்க போலீஸும் நின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கறதால கண்டிப்பா இது ஏதாவது ஒரு ஆக்சிடென்டா தான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவர் இப்ப வெளியூர் போயிட்டு வராரு அப்படிங்கறதால அந்த ஆக்சிடென்ட போய் பாக்குறதுல அவர் ஆர்வம் காட்டாம நேரடியா அவருடைய வீட்டுக்கே போறாரு. பட் அங்க அவருடைய வீடு பூட்டி இருந்ததால அவருடைய மனைவியான ஜெசிகாவுடைய நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா அந்த நம்பரோ ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சோ ஏன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, ஜெசிகா எங்க போயிருப்பா அப்படின்னு திங்க் பண்ணிட்டே பக்கத்துல இருந்த ரோட போய் பாக்குறாரு. அங்க அவர் பார்த்த அந்த காட்சி அவருடைய இதய துடிப்பையே நிறுத்துற மாதிரி இருந்துச்சு. எஸ், ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் ஆல்ரெடி பார்த்த அந்த இடத்துல ஒரு கருப்பு கலர் பேபி ஸ்ட்ரோலர் நிக்கிறத பாக்குறாரு. அதாவது குழந்தைகளை ஒரு ட்ராலி மாதிரியான வண்டியில உட்கார வச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அந்த வண்டியை பார்த்துதான் டேவிட் இப்ப அதிர்ந்து போறாரு. பிகாஸ் அந்த பேபி ஸ்ட்ரோலர் வண்டி அவருடைய வீட்டில் இருக்கிற அவருடைய குழந்தைக்கான வண்டி மாதிரியே இருந்திருக்கு. சோ பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போன டேவிட் அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் லக்ஸரி கார் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி நிக்கிறதையும் அதை சுத்தி இருக்கிற அந்த ஸ்பாட் ஆனது கிரைம் சீன் மாதிரி செக்யூர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறாரு. மேலும் அங்க நின்னுட்டு இருந்த போலீஸ் கிட்ட இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருடைய இதயத்தையே சுக்கு நூறா உடைக்கிற மாதிரியான அந்த அதிர்ச்சியான விஷயமும் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை வச்சு பாக்குறப்பவே அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல டேவிட்டுடைய குழந்தை சிக்கியிருக்கும் அப்படிங்கறத நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்க ஸ்டே. எஸ், இப்ப அந்த விஷயத்தை டேவிட் கிட்ட சொன்ன போலீஸ் அவருடைய குழந்தையான லிலியா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும், ஆனா அவருடைய மனைவியான ஜெசிகா மட்டும் ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட டேவிட் அவருடைய குடும்பமே பறி போயிருச்சு அப்படிங்கிற சோகத்துல அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. மேலும் அவருடைய மனைவியும் குழந்தையும் ரோட்ல அடிபட்ட அந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு கொலை அப்படின்னு போலீஸ் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போகவும் செய்யறாரு. சோ இப்ப அவருடைய மனைவியும் குழந்தையும் எப்படி ஆக்சிடென்ட்ல மாட்டினாங்க, அதுக்கான காரணம் என்ன, அத கொலை அப்படின்னு போலீஸ் எதை வச்சு சொன்னாங்க அப்படிங்கிற 2018 அமெரிக்கா முழுவதுமே ரொம்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட இப்படி எல்லாமா கூட மரணம் வரணும் அப்படின்னு அந்த நாட்டு மக்களுடைய மனசை கலங்க வச்ச, மேலும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஷாக்கிங்கான ஆக்சிடென்ட் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த மாதிரியான கேசஸை நம்ம டெய்லியுமே தான் பார்க்குறோம். பட் இதே அளவுக்கு இன்னொரு டேஞ்சர் என்ன தெரியுமா, ஃபினான்சியலா ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கிறது. நமக்கு வயசாகி ஹெல்த் குறையும் போது தான் நம்மளுடைய கையில போதுமான பணம் இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். இதுதான் பெரிய டேஞ்சர். ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஆனா அது 5 to 6% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஆனா இன்னும் நிறைய பேருக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே பணம் லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் மெச்சூரிட்டியில ஃபுல்லா ₹1 கூட லாஸ் ஆகாம வர்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கூடவே டாக்ஸ் பெனிஃபிட்ஸோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை கொடுக்கிறது ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப். இவங்க நிஃப்டி ஆல்பா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற புதிய என்எஃப்ஓவை லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஆனா செப்டம்பர் 5 வரைக்கும் தான் இந்த என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ண முடியும். எவ்வளவு வேணாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். NAV ₹10 தான். இந்த என்எஃப்ஓ உடைய இண்டெக்ஸ் கடந்த 10 வருஷத்துல 21%
30% கடந்த 5 வருஷத்துல 32.8% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 2015ல இந்த இண்டெக்ஸ்ல 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப அது 68 லட்சமா மாறி இருக்கும். வருஷத்துக்கு அப் டு 2.5 lakhs வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் டாக்ஸ் ஃப்ரீ. உங்களுடைய மந்த்லி பிரீமியம் உடைய 120 மடங்கு லைஃப் கவரா உங்களுக்கு கிடைக்கும். NRIs மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 2 கோடி வரைக்குமே grow ஆகுற பொட்டன்ஷியல் இருக்கு. மறந்துடாதீங்க, செப்டம்பர் 5 தான் லாஸ்ட் டேட். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கால் பேக் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். உங்களுடைய எல்லா டவுட்டையுமே தமிழ்லயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏஜென்ட்டை உங்களுடைய வீட்டுக்கே வர சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அந்த ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. பார்க்கிறதுக்கு ஒரு ஹாலிவுட் பட ஹீரோ மாதிரி இருக்கக்கூடிய 18 வயதான கேமரூன் ஹெரின் ஒரு கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். லக்ஸரியான பங்களா, சாப்பாடு, ட்ரெஸ், ஸ்கூல் அப்படின்னு ஆரம்பிச்சு லீவ் டைம்ல தியேட்டர், தீம் பார்க், பிக்னிக் அப்படின்னு போய் என்ஜாய் பண்றது, மேலும் வெக்கேஷன்ல ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்றது அப்படின்னு ஒரு அக்மார்க் கோடீஸ்வர வீட்டு பையனாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்படி அவன் ஆசைப்பட்டு எந்த ஒரு பொருளை கேட்டாலுமே அதை உடனடியா அவனுடைய பேரண்ட்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படிதான் ஒரு நாள் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு லக்ஸரி கார் வேணும் அப்படின்னு கேமரூன் அவங்க கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க பேரண்ட்ஸோ, நீ ஹை ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு அந்த காரை நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட கேமரூனும் அவனுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை நல்லபடியாவே கம்ப்ளீட் பண்றான். ஸோ அதுக்கு கிஃப்டா அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரியே அவன் கேட்ட அந்த காரை வாங்கி தராங்க. பட் அப்படி வாங்கி தந்த அவங்களுக்கு அந்த லக்ஸரி கார் தான் கேமரூனை ஒரு படுகுழியில தள்ள போகுது அப்படிங்கிற விஷயமும், அப்பாவியான 2 உயிர்களை பலி வாங்க போகுது அப்படிங்கிற விஷயமும் தெரியாம போயிருச்சு. எஸ், நான் இன்ட்ரோல சொன்ன அன்றைய நாள் காலையில கேமரூன் மற்றும் அவனுடைய அண்ணன் இவங்க 2 பேருமே நான் இன்ட்ரோல சொன்ன இல்லையா டேவிட், அவருடைய வீட்டை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஜிம்முக்கு போறாங்க. மேலும் அங்க மணிக்கணக்கா நல்லா ஒர்க் அவுட் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி அது வரைக்குமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அன்றைய நாள்ல அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கேமரூனுடைய ஃப்ரெண்டான 20 வயதான ஜான் அப்படிங்கிறவன் இவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற அதே ஜிம்ல தான் அன்னைக்கு அவனுமே ஒர்க் அவுட் பண்றதுக்காக வந்திருக்கான். மேலும் கேமரூன் ஒர்க் அவுட் எல்லாமே முடிஞ்சு கிளம்புறப்ப அவனுமே கூட சேர்ந்து அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி இருக்கான். அப்பதான் கேமரூன் வாங்கியிருந்த அந்த புது காரையும் அவன் கவனிக்கிறான். அப்ப கார் எப்படி இருக்கு அப்படின்னு கேமரூன் அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு ஜானோ கார் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா பிக்கப் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கேமரூனோ, எனது நல்லா இருக்குமா, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு பதில் சொல்றான். இப்ப அதை கேட்ட ஜானோ, என்னுடைய கார் மாதிரி இருக்குமா அப்படின்னு அங்க பக்கத்துல நிறுத்தி இருந்த அவனுடைய லக்ஸரி காரை காட்டி கேட்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஜான் கிண்டல் பண்றதை புரிஞ்சுக்கிட்ட கேமரூன், உன்னோட கேள்விக்கு நான் வாயால பதில் சொல்ல விரும்பல, வேணா என் கூட ஒரு ரேஸ் வா, உனக்கு நான் அதை ப்ரூவ் பண்ணியே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஜானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கார்ல ஏறி உட்கார்றான். அதை பார்த்த கேமரூனும் இன்னைக்கு ஜானை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல அவனுடைய கார்ல ஏறி உட்கார்றான். கூடவே இப்ப கேமரூன் கூட ஏறி உட்கார்ந்து அவனுடைய அண்ணன் 1 2 3 அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சரியா 3 அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட தோட்டா மாதிரி அந்த 2 கார்களும் சீறி பாய ஆரம்பிக்குது. அமெரிக்காவில் இருக்கிற சாலைகள் எல்லாமே ரொம்பவே தரமானதா இருக்கும் அப்படிங்கறதால அதை பயன்படுத்திக்கிட்ட கேமரூன் வெண்ணையில வழுக்கிட்டு போற மாதிரி அதிவேகத்துல அந்த காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். எஸ், எப்படியாவது ரேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சவன் அந்த காரை கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அவனுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத மாதிரி அவனுடைய காம்படிட்டரான அந்த ஜானும் அவனுடைய காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு 2 பேருமே அந்த ரோட்ல போயிட்டு இருந்த மற்ற கார்ஸ், பைக்ஸ், நடந்து போறவங்க அப்படின்னு அவங்க யாரை பத்தியுமே கவலைப்படாம ரேஸ்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே எய்மோட காரை ஓட்டுறானுங்க. பட் அப்பதான் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறதுக்காக 24
வயதான ஜெசிகா அவங்களோட 1.5 வயசு குழந்தை லிலியாவை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஆல்சோ அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட கிராஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜெசிகா ரொம்பவே கவனமாக தான் அந்த ரோட கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 70 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்ல வர வேண்டிய அந்த ரோட்ல கேமரோனுடைய கார் 165 கிலோமீட்டர் வேகத்துல வந்ததால மின்னல் வேகத்துல ஜெசிகா மற்றும் அவங்களுடைய குழந்தை மேல மோதி இருக்கு. இதனால பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்ட அவங்க 2 பேருமே கை கால் தலை அப்படின்னு அடிபட்டு உயிருக்காக துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ரோட்ல விழுந்து உடஞ்சு போன ஜெசிகாவுடைய போனும் அந்த இடத்துலயே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்ப அவங்க மேல மோதினதால பயந்து போன கேமரோன் அந்த இடத்துலயே அவனுடைய காரை ஸ்டாப் பண்றான். ஆல்சோ அவன் கூட போட்டி போட்டுட்டு கார் ஓட்டிட்டு வந்த அந்த ஜானோ நடந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு அவனுமே காரை ஸ்டாப் பண்றான். இப்ப கண்ணிமைக்கிற நேரத்துல நடந்த இந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த பொதுமக்கள் உடனடியா 911க்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க வந்த போலீஸ் கேமரூன், ஜான் மற்றும் கேமரூனுடைய அண்ணன் அப்படின்னு அவங்க 3 பேரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன ஜெசிகாவை செக் பண்ண டாக்டர்ஸ் அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உயிருக்கு போராடிட்டு இருந்த ஜெசிகாவுடைய குழந்தையான லிலியாவும் சிகிச்சை பலனளிக்காம அடுத்த நாளே இறந்து போயிருக்கு. இப்ப கைது செய்யப்பட்ட அந்த 3 பேரையுமே போலீஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் கோர்ட்டோ அவனுக்கு 3 பேருக்குமே ஜாமீன் கொடுக்குது. ஆனாலும் போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்ட்ராங்கான எவிடன்ஸையும் ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்தவங்களுடைய சாட்சிகளையும் ஏத்துக்கிட்ட கோர்ட் 2021 ஏப்ரல் 8 அன்னைக்கு சட்டவிரோதமா கார் ஓட்டுனது, அப்படி கார் ஓட்டி 2 பேரை கொலை பண்ணது அப்படிங்கிற குற்றத்துக்காக கேமரூனுக்கு 24 வருஷ ஜெயில் தண்டனை கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. இந்த தீர்ப்பை கேட்ட அப்ப கோர்ட்ல இருந்த கேமரோன் தலையில இடி விழுந்த மாதிரி தன்னுடைய கண்கள் 2யுமே நல்லா விரிச்சபடி ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. மேலும் ஏப்ரல் 9 அன்னைக்கு சட்டவிரோதமா ரேஸ் ஓட்டுன குற்றத்திற்காக ஜானுக்குமே 6 வருட சிறை தண்டனை விதிக்கப்படுது. ஆனா கேமரனுடைய அண்ணன் மேல எந்த ஒரு குற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. இந்த தீர்ப்புக்கு அப்புறமா கேமரனுடைய லாயர்ஸ் மட்டும் அவனுக்கு தரப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அதாவது கேமரனுக்கு தரப்பட்ட தண்டனை ரொம்பவே அதிகம், சோ அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்றாங்க. ஆல்சோ சோசியல் மீடியாலையும் கூட பல அமெரிக்க மக்கள் கேமரூன் பண்ணது தப்பு தான் அப்படின்னாலும் அவனுக்கு தரப்பட்ட தண்டனை ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட்டா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுல சில பெண்கள் சோசியல் மீடியால அவன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கான், எதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க, அவனை ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு போஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த அப்பீல் பெட்டிஷனை கோர்ட் இனிமே விசாரிச்சுட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதுல என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, கேமரனுக்கு தரப்பட்ட அந்த 24 வருட ஜெயில் தண்டனையை குறைக்க கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய ஒப்பீனியன். பிகாஸ் 24 வருஷம் ஆனாலுமே அதுக்கப்புறமா கூட இந்த உலகத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்க தான் போகுது. ஆனா அவனால இறந்து போன ஜெசிகா மற்றும் அவங்களுடைய குழந்தைக்கு அந்த வாய்ப்பு இனிமேல் எப்பவுமே கிடைக்காது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கேமரூனுக்கு தரப்பட்ட அந்த ஜெயில் தண்டனை எனக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியல ஸ்டே. பட் அப்படி இருந்தாலுமே மேபி அவனுடைய நன்னடத்தைய காரணம் காட்டி ஜெயிலில் இருந்து அவன் பரோல்ல வெளிவரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். மேலும் இந்த கேஸ்ல ரொம்பவே பரிதாபமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெசிகா மற்றும் அவங்களுடைய குழந்தைக்கு அவங்களுடைய உயிரையே பலி வாங்குற மாதிரியான ஒரு கெட்ட நேரம் அமைஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். குழந்தையோட ரோட கிராஸ் பண்ண ஜெசிகா ஒருவேளை ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 10 செகண்டுக்கு பின்னாடியோ அந்த ரோட கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்நேரம் அவங்க 2 பேருமே உயிரோடு இருந்திருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம சரியா அவங்க ரோட கிராஸ் பண்ற அதே டைம்ல கேமரூனுடைய காரும் வந்து அவங்களையும் அவங்களுடைய குழந்தையும் கொடூரமா பலி வாங்கியிருக்கு. பாருங்க டைமிங் எவ்வளவு கரெக்டா இருந்திருக்கு அப்படின்னு. மேலும் மக்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி ரேஸ் ஓட்டுறது எல்லாமே ஹீரோயிசம் அப்படின்னு ஒருவேளை கேமரூன் நினைக்காம இருந்திருந்தா அப்படின்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுக்கு கிடைச்ச அந்த ஆடம்பரமான வாழ்க்கைய அவன் இழந்திருக்க மாட்டான். மேலும் ரேஸ் ஓட்டுறேன் அப்படிங்கிற பெயர்ல 2 கொலையும் பண்ணிட்டு இப்ப ஜெயில உட்காந்து கம்பியும் எண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான். ஸோ
இந்த கேஸில் இருந்து நம்மளுடைய SDA ஆன உங்களுக்கு நான் வைக்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். முக்கியமா யாராவது டீனேஜ் பசங்களுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரேசிங் பைக்கை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம நாட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்ல அதிகமான ஆக்சிடென்ட் பைக்கால தான் நடக்குது. அதுக்கு காரணம் குடிபோதை, ஹெல்மெட் போடல அப்படிங்கறதா இருந்தாலும் அதிவேகம் அப்படிங்கறது தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆக்சிடென்ட்ல போய் மாட்டுறதுக்கான முக்கியமான காரணமா இருந்துட்டு வருது. நானே கூட ரோட்ல அடிக்கடி பார்த்திருக்கேன். நிச்சயமா நீங்களுமே கூட பார்த்திருப்பீங்க. அது என்னன்னா, பொதுமக்கள் யூஸ் பண்ற ரோட்ல பொறுப்பே இல்லாம சில பேர் பைக்ல ரேசிங் போறத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி அவங்க வேகமா போகும் பொழுது முன்னாடி ஒரு ஸ்கூட்டர்லயோ இல்ல பைக்லயோ ஒருத்தவங்க ஃபேமிலியோட போயிட்டு இருப்பாங்க. தன்னுடைய 2 குழந்தை, தன்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ஃபேமிலியா அவங்க சாதாரணமா போயிட்டு இருப்பாங்க. பட் அவங்க கிட்ட போய் இப்படி வளைச்சிட்டு போவாங்க. அப்படி வளைக்கிறதெல்லாம் உங்களுடைய ஸ்கில் தான். பட் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி ரேஸ் ஓட்டுறவன் சாகிறது மட்டும் இல்லாம அதுல பெருசா பாதிக்கப்பட போறது எந்த ஒரு தப்புமே செய்யாம அமைதியா அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிற அந்த ஃபேமிலி தான். இப்படி அதிவேகத்துல ஆபத்தை ஏற்படுத்துற மாதிரியும் காதுகளையே கிழிக்கிற மாதிரியான சைலன்சருடைய சத்தத்தோட அமைதியா போயிட்டு இருக்கிற பப்ளிக் உடைய மனசுல கலவரத்தை உண்டாக்குற மாதிரியும் பைக் மட்டும் இல்ல, சில கார்ல போகக்கூடியவங்களையும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இப்பெல்லாம் சோசியல் மீடியால எத்தனை ஆக்சிடென்ட் வீடியோஸ் வருது. அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல மாட்டி உயிரை விட்ட இளைஞர்களையும் கை கால்கள் இழந்தவங்களுடைய போஸ்ட் மற்றும் வீடியோஸையும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நபர் நம்ம வீட்லயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்லயோ கண்டிப்பா உருவாயிடக்கூடாது. குறிப்பா இந்த கேமரூன் பண்ண மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது. சோ அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஸ்ட்ரீட் ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, என்ன ப்ரோ பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய மனசுல தோணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய திறமைய, உங்களுடைய ஸ்கில்ஸை கொண்டு போய் ப்ரொஃபஷனல் ரேஸ் ட்ராக்ல காட்டுங்க. அதை விட்டுட்டு பொதுமக்கள் பயன்படுத்துற ரோட்ல அதை காட்டி யாருக்கும் ஆபத்தை ஏற்படுத்திடாதீங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை அப்படி ஏதாவது நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே கேமரூன் மாதிரி ஜெயில் தண்டனை காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. பிகாஸ் நம்மளுடைய இந்திய நாட்டுடைய சட்டப்படி ஸ்ட்ரீட் ரேஸ்ல ஈடுபட்டு யாருடைய உயிருக்காவது ஆபத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா 10 வருஷம் வரைக்குமே ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கான செக்ஷன் நம்ம சட்டத்துல இருக்கு. அதை மனசுல வச்சுக்கோங்க. வீடியோல நான் சொன்ன NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு செப்டம்பர் 5 தான் லாஸ்ட் டேட். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ மை டியர் SDA HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நான் இப்ப சொன்ன இந்த விஷயத்தை பத்தியும் பொறுப்பில்லாத கேமரூனால 2 அப்பாவி உயிர்கள் பலியான இந்த கேஸை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை இப்ப வரைக்கும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.